ஹாய் அனைவருக்கும் வணக்கம். பேக் டு அதர் வீடியோ. மொபைல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அங்காளி பங்காளின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா விவோ அண்ட் ஓப்போ தான் அந்த அங்காளி பங்காளிங்கிறது. ஏன்னா ஓப்போ அவங்களோட F17 ப்ரோ வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. அந்த போனோட அதே ஸ்பெசிபிகேஷன் மாதிரி தான் இப்போ விவோ V20 வந்து லான்ச் பண்றதா இருக்கிறாங்க. ஓப்போ F17 ப்ரோட ரிவ்யூ நம்ம கொடுத்திருந்தோம். அது பாக்காட்டி மேல கார்டுல கொடுக்குறேன், அதை கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி விவோ V20 அதே மாதிரி ஸ்பெசிபிகேஷன் தான் இங்கேயும் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த விவோ V20 பாத்தீங்கன்னா அக்டோபர் 13th வந்து பிளிப்கார்ட்ல வந்து லான்ச் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க பிளிப்கார்ட் சைட்ல போய் பார்த்தாலும் சரி விவோ V20 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த விவோ V20ல என்னென்ன அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க, ஏன்னா அவங்க போன் விவோ 19 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பெசிபிகேஷனோட ஒரு நல்ல ஸ்மார்ட் போனை தான் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ விவோ V20ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன கம்மி பண்ணிருக்காங்க, அதாவது டிஸ்அட்வான்டேஜ் ஏகப்பட்ட இருந்துச்சு, அதெல்லாம் குறைச்சிட்டாங்களா இல்ல அதிகமா கொண்டு வந்திருக்காங்களா, இந்த போன்லயும் ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அந்த போன்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது உங்கள் யூனிக் நண்பா. நான் உங்கள் தினேஷ். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ விவோ V20ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்குன்னு பார்ப்போம். விவோ V20 அக்டோபர் 13th வந்து லான்ச் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுவும் பிளிப்கார்ட்ல வந்து லான்ச் பண்றதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்போ F17 லான்ச் பண்ணிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல தின்னஸ்ட் போன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. அதே மாதிரி ஒரு தின்னஸ்ட் போனை தான் இங்க விவோ V20 இங்க எடுத்துட்டு வராங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஓப்போ பார்த்து காப்பி அடிச்சாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஸ்பெசிபிகேஷன் வைஸ்ன்னு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விவோ V20 ப்ரோ அண்ட் விவோ V20 SE அப்படிங்கிற ரெண்டு போன் வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட லீக்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் விவோ V20 ப்ரோ அண்ட் SE அப்படிங்கிற ரெண்டு சீரிஸ் வந்து இது வரைக்கும் லான்ச் பண்றதா இல்ல அப்படிங்கிற ஒரு லீக்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ விவோ V20ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது டிஸ்பிளேல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த போனுக்கும் டிஸ்பிளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். விவோ V20 டிஸ்பிளே சைஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 6.44 இன்ச் ஃபுல் HD பிளஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த போனோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்ததா ஒரு லீக்ஸ் கிடைச்சிருக்கு. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா இப்ப வர ஸ்மார்ட் போன்லயே 90 Hz 120 Hz காம்படிட் போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 60 Hz தான் கொடுக்கறதா ஒரு லீக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த போனோட ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 720G தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு அப்கிரேடான போன் தான். பெருசா ஒன்றும் இல்ல, இருந்தாலும் Snapdragon 720Gங்கிறது ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு நல்ல HD குவாலிட்டி வீடியோ பாக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கேம்ஸ் விளையாடுறதும் சரி, நல்ல ஒரு ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்குது. சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா விவோ அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர்னா FunTouch OS 11 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. FunTouch OSனாலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம், டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா போக போக பாத்தீங்கன்னா அது நமக்கு பழகிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த FunTouch OS 11 பாத்தீங்கன்னா Android 11ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ விவோ V20 பாத்தீங்கன்னா Android 11ல தான் நமக்கு ரன் ஆக போகுது. கேமரான்னு பாத்தீங்கன்னா விவோ V50 லான்ச் பண்ணக்குள்ள கிம்பிள் கேமரா அப்படிங்கிற ரெக்டாங்கிள் செட்டப்ல தான் நமக்கு கேமரா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு செட்டப்ல தான் இந்த விவோ V20யும் வருது. ஆனா அங்க வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க ட்ரிபிள் கேமரா ஒரு செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்ல பிரைமரி கேமரான்னு பாத்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. செகண்டரின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. தேர்ட் கேமரான்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் சென்சார்னு கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா மோனோக்ரோம்னா ஒன்றும் இல்லைங்க, டெப்த் அண்ட் மேக்ரோ அந்த மாதிரி அதே ஒரு கான்செப்ட்ல தான் இந்த மோனோக்ரோம் சென்சாரும் ஒர்க் ஆகுது. செல்ஃபின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. இந்த வாட்டர் டிராப் நாட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. விவோ பொறுத்த வரைக்கும் செல்ஃபி சரி கேமராவும் சரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட கொண்டு வருவாங்க. அவங்களோட பவர் பூஸ்ட் அந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான் அவங்க கேமரா கொண்டு வருவாங்க. ஆனா அந்த போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் கேமரா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு வேரியன்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த 128GB பத்தலன்னா மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா பேட்டரி கெபாசிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4000 mAh பேட்டரி பவர் கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ண பாத்தீங்கன்னா ஒரு 33 வாட் ஃபிளாஷ் சார்ஜ் தான் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபிளாஷ் சார்ஜ்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு விதமான சார்ஜர், டேஷ் சார்ஜர் சரி, ஃபிளாஷ் சார்ஜர், ஊக்ஸ் சார்ஜர் எல்லாமே ஃபாஸ்ட் சப்போர்ட் இருக்கிற சார்ஜர்னால அவங்கவுங்க ஒரு நேம் வச்சுட்டு 33 வாட்
ஃபிளாஷ் சார்ஜ் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் 4000 இமேஜ் இப்போ வர போன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4500 அதே மாதிரி 5000 6000 அப்படிங்கிற ஏகப்பட்ட பேட்டரி பவர் கொடுக்குறாங்க. இந்த போனோட வெயிட் கம்மி பண்றதுக்கு வேண்டி ஒரு 4000 mAh பேட்டரி பவர் கொடுக்கலாம். இங்க எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் V5.1 கொடுத்துருக்காங்க, ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஓடிஜி அந்த மாதிரி எல்லா போனும் கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்பி டைப் சி போர்டு தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்லெட் டிஸ்பிளேங்கிறனால இந்த போனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த போனோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸால தான் கவர் பண்ணிருக்காங்க. 2 கலர் வேரியன்ட்ல வருது. அந்த 2 கலர்ல மிட் நைட் ஜாஸ் அப்படியே ஒரு கலர் வேரியன்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சன்செட் மெலடி அப்படிங்கிற 2 கலர் வேரியன்ட்ல தான் வந்திருக்கு. ஆனா இப்ப பிளிப்கார்ட்ல பொறுத்த வரைக்கும் VIVO V20 அதோட கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா வெண்ணிலா V20 அப்படிங்கிற ஒரு கீ ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் செக்மெண்ட் வரும். இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு 20 ல இருந்து 30,000 வரை வரும். நான் வந்து குறிப்பிட்டு ஒரு பிரைஸ் சொல்ல முடியாது. 25 வரும், 24 வரும். நான் சொல்ற ஒரு 20 ல இருந்து 30,000 வரும். இந்த 30,000 அதாவது 20 ல இருந்து 30,000 வர இந்த பிரைஸ் வந்து இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்து இது வர்த்தா இல்லையா அப்படிங்கறத பார்ப்போம். ஏன்னா இதுல கொடுத்திருக்க ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா 720G தான் கொடுத்திருக்காங்க. 720Gலே ஏகப்பட்ட ஸ்மார்ட் போன் வருது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 120,000 தான் வருது. ஆனா இங்க கேமரா செட்டப்னு பாத்தீங்கன்னா எல்லாம் குவாட் கேமரா செட்டப் கொடுத்து ஏமாத்துறாங்க. ஆனா இங்க ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமரா எடுத்துருன்னு சொல்லி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு பாத்தீங்கன்னா விவோ பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், ஏகப்பட்ட ஃபேஸ் பியூட்டி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எல்லாம் கொடுத்துட்டே வருவாங்க. இந்த போனோட பேட்டரி பவர்னு பாத்தீங்கன்னா ஒரு 4000 தான் கொடுத்துருக்காங்க. 4000 வந்து இப்போ வர ஸ்மார்ட் போனுக்கு பத்தாது. இது தின்னஸ்ட் போனுங்கிறனால பேட்டரி பவர் வந்து அதிகமா கொடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 6000 7000 பேட்டரி ஒரு 5000 ஒரு 6000 பேட்டரி பவர் கொடுக்கறதா இருந்தா இந்த போனோட தின்னஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். சோ அந்த தின்னஸ்ட் அந்த கான்செப்ட்லயே கொண்டு வரனால ஒரு 4000 பேட்டரி வந்து இங்க கொடுக்குறாங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 ல இருந்து 38,000 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த பிரைஸுக்கு இந்த போன் வர்த்தா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் வந்து தாராளமா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் நிறைய வேணும்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நியூ அப்டேட்ஸ், அதாவது டெக் அப்டேட்ஸா இருக்கட்டும், போன் லீக்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். இந்த ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். சோ மறக்காம ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் யூனிக் நண்பன், நான் உங்கள் தினேஷ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.